ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு பயோட்டின் லட்டு வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம என்ன தான் வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு ஆயில் வைக்கிறது, ஹேர் மாஸ்க் போடுறது இதெல்லாமே இருந்தாலும் அது உங்களோட ஹேர் ஃபாலை 30% அளவுக்கு தான் அது கம்மி பண்ணும். மீதம் 70% நம்ம என்ன இன்டர்னலாக இன்டேக் எடுத்துக்கிறோம், நம்ம ஹெல்த்தை எந்த அளவுக்கு பார்த்துக்கிறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோமா, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை டிபெண்ட் பண்ணி தான் உங்களோட இது இருக்குது. நீங்கள் சாப்பிட்ற டயட்டில் நிறைய அயன் ரிச் ஃபுட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பயோட்டின் லட்டு வந்துட்டு இப்போ வீடியோக்காக இது நான் பண்ணி போடுறது கிடையாது. இது வருஷமாக இது நான் சின்ன வயசில் இருந்துகிட்டே இதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி எங்கள் வீட்டில் எப்போவுமே இருக்கும். அதே தான் இப்போ நானுமே ஃபாலோ பண்ணுறேன். என் குழந்தைக்குமே இதுதான் ஸ்நாக்ஸ். டெய்லியுமே அவன் ஸ்கூலுக்கு இது ஒரு லட்டு எடுத்துகிட்டு போவான். அந்த மாதிரி தான் இப்போ நாங்களுமே அதை ஃபாலோ பண்ணுறோம். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, வேர்க்கடலை, பம்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், குக்கும்பர் சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், அப்புறம் காஞ்ச திராட்சை, டேட்ஸை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெல்லம். காஞ்ச திராட்சை, டேட்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். கொஞ்சமாக வெல்லம். இதில் எல்லாமே இந்த சீட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் விட்டமின் இ, பி, ஜிங்க், அயன், ப்ரோட்டீன், இதெல்லாம் மெக்னீஷியம், இதெல்லாம் அதிகமாக இருக்குது. இது எல்லாமே உங்கள் ஹேரோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களோட ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இந்த சீட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சிருங்க. அரைச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு அந்த டேட்ஸு, திராட்சை இதை போட்டு அடுத்து அரைக்கணும். அது ஒன்றும் பாதியமாக ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் நம்ம வந்துட்டு வெல்லம் ஆட் பண்ணோம். வெல்லம் கம்மியாக உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்மியாகவே ஆட் பண்ணால் போதும். அதை வந்து தேர்டு ரவுண்டாக போட்டு எடுத்துட்டிங்கன்னா, இது கூட 2-3 ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ஸ்நாக்ஸ் ரெடி. ஒரு வீக்குக்கு இப்போ உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து பார்த்திங்கன்னா சிவியராக இருக்குது அப்படின்னா அது எதனாலன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. மேபி உங்களுக்கு வந்து தைராய்டு இருக்கலாம், பிசிஓஎஸ் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். அதனால உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதை நீங்கள் சரி பண்ணணும். அதை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹேர் ஃபாலுமே ஸ்டாப் ஆயிரும். ஆனால் இப்போ நீங்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் எக்ஸ்டர்னலாக நீங்கள் ஹேர் ஆயில், ஹேர் மாஸ்க் வைக்கிறனால மட்டும் ஹேர் ஃபால் கம்மியாகாது, அதிகமாக தான் ஆகும். அது ரியாக்டே பண்ணாது. ஆக்சுவலாக இன்டர்னலாக ஹெல்த்தியாகவும் எக்ஸசைஸ் பண்ணி ரொம்ப ஃபிட்டாகவும் இருங்க. தேங்க்ஸ் எவ்ரிவன், பாய்.